வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெவ்வேறு இடங்களுக்கு நாம் போகும்போது வெவ்வேறு விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். ஒரு பலம் வாய்ந்த புலி ஒன்று ஒரு அமைதியான புல்வெளியிலிருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்குது. அப்படிப்பட்ட கதையை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு புலியும் புல்வெளியும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பரந்த காட்டுல பலம் வாய்ந்த புலி ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. புலி அதோட பலத்திற்கும் கொடூரத்திற்கும் ரொம்பவே பெயர் பெற்றது. தம் பலத்தை காட்டுறது மூலமா இந்த முழு காட்டையுமே தான் ஆட்சி செய்ய முடியும்னு அது நம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விலங்குகளும் அதை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. அதை நெருங்கி வரும்போதெல்லாம் மற்ற விலங்குகள் எல்லாம் சிதறி ஓடிடுவாங்க. புலி தான் முழு சக்தியா இருந்த போதும் தனிமையை தான் உணர்ந்துட்டு இருந்துச்சு. பயம்தான் எல்லாரையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கதா அது ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்தது. ஒரு நாள் புலி தம் பகுதியில ரோந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு அமைதியான புல்வெளிக்குள்ள நுழைஞ்சிருச்சு. காட்டில் உள்ள இருண்ட பயம் நிறைந்த பகுதிகள் இல்லாம இந்த புல்வெளி ரொம்ப துடிப்பாவும் ரொம்ப உயிர்ப்போடும் இருந்துச்சு. மான்கள், முயல்கள் மற்றும் பறவைகள்லாம் ரொம்ப அமைதியா விளையாடிட்டு பாடிட்டு இருந்தாங்க. அங்க பயம்ன்ற ஒன்னே இல்லை, வெறும் நல்லிணக்கம் மட்டும்தான் அங்க இருந்தது. புலி அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியப்போட, ஏன் அவங்கெல்லாம் பயப்படவே இல்லை, இங்க ஏன் இவ்வளோ அமைதி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருந்துச்சு. புலி புல்வெளியை கவனிக்கும் போது அது ஒரு ஆழமான விஷயத்தையும் கவனிச்சது. ஒரு குட்டி மான் தடுமாறி விழுந்துருச்சு. ஆனா அதை அப்படியே விட்டுறாம இன்னொரு மான் அதை மெதுவா எழுப்பி விட்டுச்சு. ஒரு சின்ன பறவை ஒரு சுவையான பழத்தை கண்டெடுத்து கொண்டு வந்துச்சு. அது மற்ற ஒரு குருவியோட அது பகிர்ந்து சாப்பிட்டது. விலங்குகள்லாம் பயத்தினால இல்ல, ரொம்ப அக்கறையோடையும் கருணையோடும் ஒருத்தர் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. புல்வெளியோட உண்மையான பலம் தனிப்பட்ட சக்தியில இல்லை, மாறா அது ஒற்றுமையில தான் இருக்குங்கிறத புலி ரொம்பவே உணர்ந்துச்சு. அங்க பகிரப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கதையும் அது பார்த்துச்சு. பயத்தை விட அமைதி அதிக மகிழ்ச்சியை தரும்னு அது நல்லாவே புரிஞ்சுக்குச்சு. புலி காட்டுக்கு திரும்பி போச்சு. ஆனா அது ரொம்பவே மாற்றமடைந்த ஒரு புலியாதான் இருந்துச்சு. உண்மையான பலம்ன்றது வெறும் சக்தியில இல்ல, கருணையிலையும் ஒற்றுமையிலையும் தான் இருக்குன்னு அது நல்லா புரிஞ்சுக்குச்சு. அது ரொம்ப வித்தியாசமா பழக தொடங்குச்சு. சிறிய விலங்குகளுக்கு ஆபத்து இருக்கும் போது புலி நேரடியா சென்று உதவியது. மெதுவா காட்டுல இருந்த பயம் குறைய தொடங்கியது. ஒரு புது வகையான மரியாதை புலிக்கு கிடைச்சது. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? உண்மையான பலம் கருணையிலையும் ஒற்றுமையிலையும் தான் இருக்கு, வெறும் பவரில் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். பயத்தை விட அமைதி தான் ரொம்ப மகிழ்ச்சியை தருன்றதையும் கற்றுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.